ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நாகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய திமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலகஸ்தாய திமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். தி ஹிந்து தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2017 வியாழக்கிழமை. அன்றைய தினம் ராகு பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இப்போது கடகராசிக்கு மாறி இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய என்னென்ன பலாபலன்கள், கேது பகவான் மகர ராசிக்கு மாறி இருக்கிறதுனால என்னென்ன பலாபலன்கள் என்பதை நாம் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். தனது நளினமான பேச்சினாலும் தனது நேரம் தவறாத நடத்தையினாலும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறும் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும், உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்திற்கும் மாறியிருக்கிறார்கள். இதுவரை இருந்து வந்த ஒரு தயக்க நிலை, அதாவது ஒரு தைரியம் இல்லாத இருந்த ஒரு நிலைமை அடியோடு மாறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருந்து வந்த ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, அதாவது எந்த ஒரு தொழிலை வந்து நாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த தொழிலை யாருடன் சேர்ந்து செய்வது, எந்த ஒரு இதில் நாம் முதலீடு செஞ்சு நாம் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அது இனிமே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேலை வாய்ப்பில் இருந்து வந்த ஒரு சுணக்கு நிலை. சுணக்கு நிலை அப்படின்னா கடுமையாக உழைச்சும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த நிலைமை, பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள், இது எல்லாமே இனிமே மாறும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், அது எல்லாமே மாறும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த ஒரு தடைகள், அதுலேயும் முக்கியமாக பணம் கட்டியிருப்போம், நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே அது மாறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள், இது எல்லாமே அகலும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெற்றோர் வழி, அதாவது பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுறது, அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை கடந்த 2.5 வருட காலமாக உங்களுக்கு இருந்தது, இனிமே அது மாறும். ஏன்னா எருதொடு மாறேல் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்குரிய சித்தருடைய ஒரு வாக்கு. நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். இனிமே அந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, தினமும் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபடுறது, இதெல்லாம் உங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக குடும்பத்தில் அமைதி மேலோங்கும், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மல்லிகை மலர் அப்படி இல்லைன்னா வெள்ளை அரளி, இதை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு கொடுத்து வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும்.